இல்லை ராஜா கோபமாக இருக்கிற போது வேலைக்காரால் யாராவது கிட்டக்க போய் ஏதாவது சாமி என்ன ஒன்றும் கேட்டாங்க, தலையை வாங்க கோபத்தை என்ன சொல்லுன்னு தெரியாது. அதனால் கோபமாக இருக்கிற ஒரு சக்கரத்தில் கோபமாக இருக்காள்லாம் வேலைக்காரால் போக மாட்டாள். அதனால் எங்கள் அப்பாவுக்கு கிட்டக்க நெருங்கி ஒரு டம்ளர் பால் யார் கொடுக்க போகிறாள்னு தெரியலை. அந்த நிலையில எங்கள் அப்பா விட்டுட்டு வந்திருக்கேன். நீ போனேன்னா தலைமுறையாக இருக்கிறவனாச்சே, அதனால் சுவாதீனமாக எல்லாம் அப்படி தானா இருக்கும், கொஞ்சம் கண்ணை தொடச்சுங்கோ, ஒரு டம்ளர் பாலாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுவாதீனம் உள்ள ஒரே மனுஷன் அயோத்தியில் நீ தான் இருக்கா. நீ என்னோட வந்துட்டேன்னா தசரதனை கவனிக்கிறது ஆள் இல்லாமல் போயிடும். அதனால் என் சாணத்திலிருந்து ஒருத்தர் கவனிக்கணுமே தசரதனை. அந்த முறையில் உன்னை தவிர இன்னொருத்தர் தெரியலை. அதற்காக நீ போயாகணும். ராஜாவுக்கு கைங்கரியம் பண்ணுறதில் நான் முதல் இடம் சொல்லியிருக்காங்க மாறாதவன், அந்த கைங்கரியம் பாக்கி நிற்கிறது. அந்த முறையில் நீ போயாகணும். இந்த ரெண்டையும் சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? சுவாமி அப்படி அவனை விட்டுட்டு போயிட்டாள். அப்போ 3 நாள் எதிர்பார்த்தாராம் பகவான். வேலைக்காராளுடைய மனசை அப்படி வசம் பண்ணி வச்சுன்னு இருக்கணும், அப்படி பிரேமபாவத்தோடு வசம் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இருந்தான் ராமன். 3 நாள் கங்கா நதிக்கு எதிரே காத்துன்னு இருந்தாராம். எதனாலேன்னா ஒருவேளை ராமன் கூப்பிட்டாலாகாதான்னு சபலம். பகவானுக்கு வாக்கு ஒன்று தான் ராமன் நல்லா தெரியும் சுமந்திரனுக்கு. இனிமேல் நடந்தான் போகிறேன்னு சொன்னால் நடந்தான் போவன் தெரியும் சுமந்திரனுக்கு. ஆனாலும் ஒரு சபலப்பட்டாலாம். கடைசி ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு சபலப்படுறது இல்லையா? என்ன சபலப்பட்டார் நாள்? பிரபு ராமன் சக்கரவர்த்தி திருமகன். இந்த அரண்மனையிலேருந்து அடுத்த அரண்மனைக்கு போகணும்னா கூட தேரலாம் போவார்கள் ராஜாக்கள். நடந்தே வழக்கம் இல்லையோன்னோ ஏதோ ஒரு ஆவேசத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 மைல் நடக்க விட்டு காலை வலிக்க ஆரம்பிச்சிடும். நடந்தே வழக்கமில்லாதவரும் ஒன்றும் காலை வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி வலிக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு வேளை லட்சணா என்னவோ காலெல்லாம் வலிக்கிறதுரா, பரவாயில்ல சுமந்தன் இருக்காரா பாரு, இருந்தால் கூப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொன்னாலாகாதான்னு 3 நாள் கங்கா தீரத்தில் எதிர்பார்த்தாலாம். போக்குவரத்து ஜனங்கள் உண்டு பாருங்க, கொடுக்குறக்கோ போயிட்டு இருப்பாளே, அந்த ஜனங்கள் மூலமாய் பகவான் சித்திரக்கூட்டம் வரை போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க கூப்பிட வாய்ப்பில்லை அப்படின்னு திரும்பினாராம். சுவாமி பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போய் அங்கே ஆதித்யம் வாங்கி அவர் காண்பிச்சு கொடுத்தால் பக்கத்தில் சித்திரக்கூட்டம்னு அந்த இடத்துல போய் தங்கலாம் சொல்லி லட்சுமணனோடு அங்கே தங்கினால் ரிஷி மண்டலத்து மத்தியில் மந்தாகினி நதியினுடைய தீரம் ஜனகதனையா ஸ்நான புண்ணியோதகேஷோனால் காளிதாசன் எல்லாரும் புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணி புண்ணியத்தை அடைந்தாள். சீதை ஸ்நானம் பண்ணி புண்ணியத்தை ஏற்றின்னு நதியில் வர்ணித்தாள் மந்தாகினி நதியை காளிதாசன் வர்ணிக்கிற போது. அது மாதிரி மந்தாகினி தீரம் சித்திரக்கூட்ட கிரி மலை. நாம தான் வருத்தப்படுறோம், ராமன் காட்டுக்கு கிளம்பிட்டோன்னா கண்ணாதலம் வருது. ரமமானா வனேத்ரயா வால்மீகி வாக்கியம். 3 பேரும் வெயில் நாளில் ஊட்டியில் இருக்கிறவாள் இருப்பாளே தாபமே இல்லாமல், அது மாதிரி எந்த தாபம் இல்லாமல் 3 பேரும் அனுபவிச்சாலும் சித்திரக்கூட்டத்தை. வால்மீகி வாக்கியம் சில பேர் விட்டுட்டு வந்துடுவோம், பலம் என்று விட்டுட்டு ஒன்றோமே விட்டுட்டு, அதாவது விட்டுட்டு வரது இருக்கட்டும். சில பேர் ரிட்டையர்ட் ஆனாலே 1 மாதம் விட்ட பேசக்கூடாது. இல்லை பாத்ரூம் பரமனே படித்து எடுத்துட்டா மாதிரி நான் ரிட்டையர்ட் ஆனது நான் திடீர்னு நான் கழுத்து பிடிச்சி தள்ளிட்டான். என்ன சொல்ல போனால் ரிட்டையர்ட் ஆகிறது வேலையில் சேர்ற அன்றைக்கே தெரியும், குறைஞ்சி 25 வருஷம் முன்னாடியே தெரியும். அந்த 25 வருஷம் முன்னாடி தெரிஞ்சதே அன்றைக்கி ஏற்றுக்க முடியல பல பேரால். அப்படி இருக்கிற போது எப்பேற்பட்ட ராஜ்யத்தை திடீர்னு இழந்திருக்கான் சுவாமி. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ரவமானா வனேத்ரையா பரம ஆனந்தத்தோடு அனுபவிச்சாலாம் சித்திரக்கூடகிரியே. இங்கே சுமந்திரன் பார்த்துட்டும் திரும்பி வந்து இனிமேல் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற நிலைக்கு வந்த உடனே திரும்பி வரானோ. அயோத்திக்குள்ள தேர் வர்ற போது அந்த தேர் ஓடுற கோஷம் கேட்குமே, எல்லா ஜனங்களும் ஓடி வந்து சுமந்திரன் தேரை ஓட்டி வரானே. ஒருவேளை ராமன் திரும்பி வந்தாலாகாதான்னு தேரை பார்க்குறதான். ராமன் வரமாட்டான்னு ஜனங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனாலும் ஒரு சபலம், வேண்டா சுமந்திரா ராமன் திரும்பி வந்துட்டாராடா அப்படின்னு திரும்பி பார்க்குறதான். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருது பாருங்க, அன்றைக்கி சில பசங்க நிச்சயமாக நம்ம பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச பசங்க கொண்டு ஒரு தடவை பேப்பரை பார்த்து வைப்பேன், தட்டுக்கிட்டால் நம்ம நம்பரை வந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்து வைப்பேன். அது மாதிரி தட்டுக்கிட்டால் ராமன் திரும்பி வந்துருக்க மாட்டானா அப்படின்னு எல்லா தினம் ஓடி வந்து பார்க்குறதான். தேரை கொண்டு ஒப்படைக்க வேண்டிய இடத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டும் திரும்பி தசரதன்கிட்ட வந்து கொண்டு போய் ராமாவதிகளை கொண்டு போய் சேர்த்துட்டு வந்த சமாதானங்கள்லாம் சொல்லி அந்த இடங்கள்லாம் நிறையா தர்ம பொக்கிஷமாக சுவாமி கோபத்திற்கு சமாதானம் சொல்லி அனுப்பிச்சிருக்கான்.
அதெல்லாம் சொல்லிவிட்டு சுமந்திரன் கிளம்பி போக இங்கே கௌசல்யை புலம்பினால் அந்த நிலையிலையும் நாம் யாருக்கும் ஒரு துரோகம் நிலையே நமக்கு பகவான் இப்படி கண்ணங்கணிலாம் பண்ணியிருக்கானேன்னு அந்த நிலையிலும் தசரதன் சொன்னான், தர்மத்தை வையாதேடி, தர்மத்தை வையாதே, நல்லது பண்ணி ஒரு நாளும் கெட்டது வராது, இப்படி கஷ்டப்படுறோமேன்னு அலர்நாள், இந்த கஷ்டத்துக்கு நான் ஒரு முதல் போட்டிருக்கேன், ஒரு விரதம் அளிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சரித்திரம் சொன்னான். ஒரு மகிழ்ச்சியுடைய சாபம் அதனுடைய சாபத்துடைய விளைவாக்கம்னு அந்த சரித்திரத்தில் சொல்லி எல்லாம் 6 நாளாக பசி பட்டினி அழுத தாகம் அப்படி இருந்ததுனால எல்லாம் ராத்திரி படுத்துட்டு தான். தசரதனுடைய பிராணன் ராத்திரி 12 மணிக்கு பிரிய ஆரம்பித்தது. சரீரம் பிரிய ஆரம்பிச்சிருந்தோ பிராணவியோகம் ஆக போகிறதும் தெரிஞ்சு தசரதன் அலறினான். நதே மனுஷ்யா தேவாஸ்தே ஏ சாரு சுபகுண்டலம் முகம் திரக்ஷந்தி ராமஸ்யே வருஷே பஞ்சதசே புனः. 14 வருஷம் முடிஞ்சு என் பிரபு 15வது வருஷம் முதல் நாள் அன்னைக்கு அயோத்தியில் பிரவேசிக்கிறானே, அன்றைய தினம் அவன் முகத்தை பார்க்குறாளே, அவள்லாம் நதே மனுஷ்யா தேவாசே, தேவதைகள் அல்ல, அவள்லாம் மனுஷியாள், ஏச்சாரு சுபகுண்டலம் நதே, அவள்லாம் தேவதைகளாக்கும் புலமிண்டு ராத்திரி 12 மணிக்கு சரி ஹே ராமனுடைய ராமாவெல்லாம் சொல்லி ராமான்னு அலறி ஹே ராமா சத்தியோட தீர்க்கபாகும், நீ இருந்தேன்னா அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடா அப்படின்னு அலரண்டு தீர்த்தம் கொடுக்க ஆள் இல்லை தசரதனுக்கு. அப்படிதான் சரீரத்தை பரித்தியாகம் பண்ணினாங்கிறார் வால்மீகி சொல்ற போது. ராமான்னு அலரண்டு ஹா பித்ருப்ரியமே நாதா ஹாத்யக்வாசிகதசுதா. பித்ருப்ரியார் நாள் இங்கே அரண்மனையில் தீர்த்தம் கொடுக்க ஆள் இல்லையடா, எல்லாமே ராமனை காட்டு கமிச்சுட்டான்ங்கிற துவேஷமே இருக்கையா தசரத்துக்கிட்ட வந்துடுத்து ஜனங்களுக்கு. போரும் போராதுக்கு 6 நாளாக எல்லாம் அழுது சோகங்கள் துக்கங்கள் அதாவது அடித்து போட்ட மாதிரி படுத்துன்னு இருக்கு. நீ இருந்தால் அப்படி இருப்பியா? பல பிரகாரமாக அலறி ராத்திரி 12 மணிக்கு சரீரத்தை பரித்தியாகம் பண்ணினான். எல்லாம் காலமுறை 8 மணிக்கு காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தது, ஓஹோ தசரதன் காலமாயிட்டான் போல இருக்கு அப்படின்னுட்டும். வசிஷ்டாச்சாரியர் என்ன பண்ணுறன்னு புரியாமல் பரதனை கூப்பிட்டு சொல்லி பரதனுக்கு தூதாள் மூலமாக சொல்லி அனுப்பேன். அங்கே சமாதானத்தை சொல்லாதேன்னு விட்டாள். எல்லாம் சொல்லி ஆயிடுச்சு. ராஜாங்கத்தில் ஒண்டி ஒரு சமாதானம் யார் மூலமாக வெளியில் வரணுமோ அவன் மூலமாக தான் வரும். எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளோ வாயை கலர்னாலும் சொல்ல மாட்டான். அது மாதிரி உள்ளவாள் தான் ராஜாங்கத்தில் வேலைக்கு வச்சுக்கிற வழக்கம். அதனால் என்ன சொல்லி தெரியுமா வசிஷ்டர், ராஜாங்கத்தில் ஆயிடுச்சு சொன்னாள் அப்படின்னு பொதுவாக சொல்லு. தசரதன் கூட்டு சொன்னாலா, ராமன் கூட்டு சொல்லாதா, பேரை கேட்டால் குறிப்பிட்டு சொல்லாதே, பொதுவாக ராஜாங்கத்தை கூட்டு சொன்னாள், ராஜாங்கத்தை கூட்டு சொன்னாள் அப்படின்னு பொதுவாகவே சொல்லி ஆயிடுச்சுவா. அப்படி சொல்லி அனுப்பேங்க. இவெல்லாம் போய் சேர்ற போது பரதன் பலப்பிரகாரமான துஷ்பிரத்தை கண்டு அலறிட்டு இருந்தான். போய் சமாதானம் சொன்ன உடனே அவசரப்பட்டு அங்கேருந்து பரதனும் சத்ருகனும் கிளம்பி அயோத்தியா நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாளாம். அயோத்தியை பார்த்தாலே ஆஹா, அயோத்தி எப்படி சீதஜனாகனாலே தனி ஒரு பூரிப்பு தெரியுமாம் அயோத்திக்குள்ளே பிரவேசிக்கிற போது. அந்த அயோத்தி களை இழந்து காண்றதே எப்படி இருக்கிறது தெரியுமா? நாள் அநாசித குடும்பானி பிரபாஹீன ஜனானி ச அலக்ஷீகானி பஷ்யாமி குடும்பி பவனான்யம் தேவாகாராணி சூன்யானி. அநாசித எல்லா ஜனங்களையும் பார்க்குற போது பசியினால் வாடுற மாதிரி தெரியுறதே. நம்ம அயோத்தியில் ரேஷன்லாம் கிடையாது. அநாசித குடும்பானி பிரபாஹீன ஜனானிஜா. ஜனங்களுடைய முகத்தில் ஒரு தனி பிரகாசம் இருக்குமா அயோத்தியாவாசிகளுடைய முகத்தில். எல்லா ஜனங்களுடைய முகத்திலையும் ஏதோ தாபத்தினுடைய அடையாளம் நான் தெரியுது. பிரபாஹீன ஜனானிஜா அலக்ஷீகானி பஷ்யாமி. அயோத்திக்குள்ளே பிரவேசிக்கிற போதே தனி ஒரு லட்சிகளை தெரியுமா. சில குடும்பத்துக்குள்ளே நுழைந்தோம்னு வச்சுக்கோ, அந்த குடும்பத்துக்குள்ளே நுழைகிற போதே லட்சியகரம் தெரியும். இந்த குடும்பத்தில் நிறையா தெய்வீகமான காரியம் நடந்துருக்கு உள்ளே நுழையிற போதே தெரியும். அதே மாதிரி ஒன்றும் நடையில்லாத வீடு இருக்கு பாருங்கோ, அங்கே உள்ளே போகிற போதும் தெரியும். இது வெறும் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கே தவிர ஒன்றும் இந்த ஆட்டில் நல்ல காரியம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு பார்த்த உடனே சொல்ல முடியும். எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிற போது சத்காரியம் நடக்கிற வீட்டுக்குள்ளே நுழையிற போது தனியாக ஒரு சோபை தெரியுது, அது மாதிரி சத்காரியம் நடக்கிற தேசத்துக்குள்ளே நுழையிற போது தனி சோபை தெரியுமா. அயோத்தியா அப்படி பிரகாசிக்கிறதாம். ஏன்னா எல்லாராத்திலையும் பூஜை உண்டு, அக்னிஹோத்திரம் உண்டு, அனுஷ்டானம் உண்டு, ஜபங்கள் உண்டு, வேதங்கள் உண்டு, ராம பாராயணங்கள் உண்டு, எல்லாம் சமர்த்தமாக இருந்தது. ஊராத்திலும் உண்டு.
அயோத்தி தனி சோபியோடு பிரகாசிக்குமாம். ஆனால் இன்றைய தினம் அயோத்தியை பார்க்குற போது அலக்ஷ்மி காணிவ எதையுமே காணுவே இப்படி இருக்காளே தினங்கள். போராதுக்கு கோவிலெல்லாம் பூட்டியாச்சே. நம்ம ராஜாங்கத்தில் கோவிலை பூட்டுற வழக்கம் இல்லையே. தேவாகாராணி சூன்யானி. ஏன்னா ராஜாவுடைய சரீரம் இருக்கணும். அதனால ராஜாவுடைய சரீரம் இருந்ததுன்னா தேசத்தில் இருக்கிற கோவிலெல்லாம் பூஜை நடக்காது. 6 நாளாக பூஜை கிடையாது. எல்லா ஆலயமும் பூட்டி இருக்கு. அப்படியெல்லாம் கவலைப்பட்டுன்னு அங்கேருந்து தசரதனுடைய அரண்மனைக்கு வந்து பார்த்தாள். அங்கே தசரதனை காணும். அங்கேருந்து ஒரு வேளை செய்ய தசரதன் தன் அரண்மனையில் இல்லைன்னா அடுத்து கை அரண்மனைலாம் இருப்பான். சில பேரை ஆற்றுல பார்க்க முடியலன்னு சீட்டாட்டங்களுக்கெல்லாம் பார்க்கலாம். அது மாதிரி தசரதன் வீட்டில் பார்க்க முடியலன்னா கை அந்த பொருட்களாம் பார்க்கலாம். அதனால் சரியாக கை அந்த பொருட்கள் இருக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கை அந்த பொருத்துக்கு வந்தான். கை அரண்மனைக்கு வந்த உடனே உத்பபததஹ்ருஷ்டா த்யக்த்வா சௌவர்ணமாசனம். சொர்ணமயமான சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்காளாம் கை. பரதன் அந்த 5வது கோட்டை வாசப்படியில் பார்த்த உடனே அப்படியே பூரிப்போட எகிரி குதிச்சு உத்தபாதாங்கிறாள். எகிரி குதிச்சு எழுந்துட்டு ஓடி போய் பரதனை ஆலிங்கனம் பண்ணிட்டு ஆச்சன் வந்து தன் சிம்மாசனத்தில் பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு அவன் உடம்பில் இருக்கிற தூசியில் அவன் தட்டி கொடுத்து பிறந்தாத்து சமாதாரங்கள் விசாரிக்க ஆரம்பித்தாள். அஹோதே கதிச்சித் ராத்ரியா சுதஸ்யார்ய கவேஷனா. கிளம்பி எத்தனை நாள் ஆச்சு? யுதாஜின் மாதுலஸ்தவா. உங்கள் மாமா எப்படிடா இருக்கான்? சேமா இருக்கானா? அரண்மனையில் எத்தனை யானைகள் இருக்கு? எத்தனை குதிரைகள் இருக்கு? பரந்தாத்து சமாதானங்கள்லாம் விசாரிக்க ஆரம்பித்தாள். அவன் சொன்னான், மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன். அப்பா நிறையா கொடுத்துருந்துருக்காள். அதெல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்கு. நான் அப்பாவுடைய அரண்மனை பார்த்தேன், அங்கே காணும். இங்கே இருந்தால் இங்கே இருப்பாள்னு நினச்சி இங்கே வந்தேன். எங்கேயும் காணுங்கிறதோடு மட்டும் அதிசயம் இல்லை. அப்பாவோட படுக்கையை கயிறு போட்டு கட்டி ஒசர்க்க தூக்கி வச்சாச்சு. சூன்யோயம் சயனீயஸ்தே பர்யங்கோ ஏவ பூஷிதா. எத்தனை பேர் தெரியுமோ அப்பா படுத்த படுக்க ஒரு 6 மாதம் 5 மாதம் படுத்துட்டு இருப்பாருக்கும். அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்தோடனே ஆற்றுல வந்து அந்த படுக்கை இடுக்கை மெத்தை கட்டெல்லாம் இருக்குது. அவளையும் கொள்ளையில் வச்சு ஒரு தடவை சம்ஸ்காரம் பண்ணுவான். அவளையும் உடனே மிக்கே இருந்துச்சுருவான். அவர் வியாதியோடு படுத்துனதே குழந்தையோட தொட்டால் வியாதி வந்துருவாக்கும். ஆசிரியர் பல குடும்பத்தில் பார்க்கலாம். அங்கே சம்ஸ்காரம் அதுக்கு பண்ணிட்டு வந்தாலும் சரீரத்துக்கு இங்கே கட்டிலுக்கு சம்ஸ்காரம் நடக்கும். கை மாதிரி குணமுள்ளவாள். சூன்யோயம் சயனீயஸ்தே பர்யங்கோ ஹேம பூஷிதா. கட்டி ஒசர்க்க தூக்கி வச்சாச்சு. அப்பா என்ன நாள் பிறந்தான். அவள் சொன்னாள், என்னோ சின்ன குழந்தை மாதிரி அப்பா அப்பான்னு கேட்குறீடா. எவ்வளோ அலட்சியம் பதில் சொல்லிருக்காளுங்கிறது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கு சுலபமாக அனுபவிக்க முடியும். யாகதி சர்வபூதானாம் தாங்கதிந்தே பிதாகதா. சர்வபூதானாம் நாள் பூதானான நாய் நரி குரங்கு எறும்பு எல்லா ஜீவனுக்கும் பொதுவான ஒரு பேர். நன்னா நிறையா வருஷம் இருந்தாரா, போகங்கள்லாம் அனுபவித்தார். எல்லா ஜீவனும் எங்கே போய் சேருமோ அங்கே போய் சேர்ந்துட்டான்டா அவங்க அப்பா அப்படின்னு. அப்பா காலமாயிட்டாளோட மடியில் உட்காண்டிருந்த கைக்கு மருதனம் அப்படியே 2 கீழே விழுந்தான். இது நாகைவாரண்யனார் வால்மீகி. ஒரு யானை அடித்து கீழே தெளினா அந்த யானை எப்படி விழுமோ அப்படி விழுந்தானாம் பரதன். அப்பா காலமாயிட்டாளா அலட்டும். ஆஹா, கடைசி காலத்தில் நான் கூட இல்லாமல் போயிட்டேனே. பிள்ளைகள்லாம் கடைசி காலத்தில் கூட இருந்து பண்ணுறதுக்காகத்தானே பிள்ளைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. கடைசி காலத்தில் அப்பா என்ன சொன்னாள்? என் சம்பந்தமான பேச்சு ஏதாவது நனவாது வந்ததா தசரதனுக்குன்னு கேட்டான். பஷ்சிமம் சாது சந்தேஷம் இச்சாமி ஸ்ரோதுமாத்மனா. என் சம்பந்தமான நனவாது வந்ததா? பரதன் வந்தா என்ன ஆசீர்வாத சொல்லு. பரதன் வந்தா இன்னென்ன மந்திரங்கள் விடாமல் ஜபம் பண்ண சொல்லு. இன்னென்ன மாதிரி பெரியவாளே பகவானா ஆராதிக்க சொல்லு. இன்னென்ன மாதிரி அவதார பூர்த்திகளே ஈடுபட சொல்லு. இன்னென்ன மாதிரி பெரியவாளே ஆச்சாரியனை உபாசிக்க சொல்லு. ஏதாவது 10 சமாதானம் குழந்தைக்கு சொல்லணுமே. ஒவ்வொரு அப்பாவுடைய கடமை அது. ஓரளவு வயசா சொல்லியோ நம்ம குடும்பத்தில் எந்த மாதிரி தர்மங்கள் பிராதான்யமாக வச்சுக்கிற வழக்கம், எந்த மாதிரி பெரியவாளை குருவாக வரிக்கிற வழக்கம்,
எந்த மாதிரி தர்மங்களில் நம்பிக்கை வைக்கிற வழக்கம், எந்த மாதிரி மந்திரங்களை ஜெபம் பண்ணுற வழக்கம் ஒவ்வொரு அப்பாவும் கோதைகளுக்கு சொல்லணும். சொல்லாமல் போயிட்டனால்தான் கீழ்வாரத்தில் பல குளறுபடி இல்லை. அந்த நாளில் சில பையங்களை கூப்பிட்டு உனக்கு எதிராக குலதெய்வம் கேளுங்கோ, நாங்கள் வடமாள் சாருங்கிறான்னு எதா கேட்டால் எதா குலதெய்வம் எதுவும் தெரியலையா மீதி பல குடும்பத்தை குழந்தைகளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. பல பேர் சொல்லலாம் அதனால் குழந்தைகள்லாம் அது பண்ணுறதுலையாக்கும் இது பண்ணுறதுலையாக்கும். குழந்தைகளுடைய குத்தம் இல்லை, அப்பா அம்மாவுடைய குத்தம் அது. அழகாக கொஞ்சம் ஒரேடியாக நிர்பந்தம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சம்பிரதாயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாமா? இந்த மாதிரி சம்பிரதாயங்கள், இந்த மாதிரி நெத்தி கட்டுக்கணும், இந்த மாதிரி மந்திரங்களுக்கு பிராதானியம் கொடுக்கணும், இன்னொன்று ஆலயத்துக்கு போயிட்டு வர வழக்கம், இந்த மாதிரி பெரியவாழ்ட்டு விசுவாசம் வைக்கிற வழக்கம், ஏதாவது நாலு தர்மம் சொல்ல வேண்டாமா? குழந்தைகளுக்கு கடவே கிடையாது, எண்ணமே இல்லாமல் போயிட்டோம் நாமெல்லாம். பரதனை தான் கேட்டான், ஏதாவது அப்பா சொல்லிட்டு போனாளா? பশ্চিமம் சாது சந்தேஷம் நிச்சாமி சோது மாத்தனா, என்னவாது வந்தால் ஏதாவது சொல்லிட்டு போனாளான்னு. அதுக்கு கைகேயி சொன்னாள், உன்னை பற்றியும் என்னை பற்றியும் பேசவே இல்லையாண்டா, ராமா ராமான்னு அரண்டே சரீரத்தை விட்டாளாம் சொன்னாள். உடனே தூக்கி வாரி போட்டது பரதனுக்கு. ராமா ராமான்னு அரண்டு சரீரத்தை விட்டாள் சொன்னான். அப்போ ராமன் ராஜாக்களன்னும் ஒரு சின்ன விஷயம் கிடச்சிருந்தா கிடுக்கிட்டு எல்லாத்தையும் பிடிங்கிடுவாள். அப்போ ராமன் இல்லையா பக்கத்தில் இல்லையான்னு கேட்டாள். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மயா மயா ஏவம் மிருதங்கிருதம் ராஜ்யத்துவம் அவலம்பியதான், அது வேறு எல்லாம் தயார் பண்ணி வச்சு ஜிதாஸ்தே பரிபந்தினமா என்னென்ன பேசியிருக்காள் தெரியுமோ. உனக்கு உள்ள தடங்கள்லாம் போயிடுத்துரா, தசரதனுடைய சரீரம் இருக்குது, இன்னும் சம்ஸ்காரம் ஆகலை, அதை பற்றி பேசலையவள். உன்னுடைய உன்னுடைய எதிரியெல்லாம் ஜெயிச்சாச்சு, எல்லா விதமான மார்க்கத்தையும் சரி பண்ணி வச்சுட்டேன், இனிமேல் வசிஷ்டரை கூப்பிட்டு பட்டாபிஷேகத்தை நாள் பார்க்க வேண்டியதான் அவன் அடுத்த காரியம். சமாதாரத்தை அப்படி கொண்டு முடித்தாள். அப்படியே மயங்கி உந்துட்டான் பரதன். பிரகாரமாக ஷீரி கைகையே, யாரை கேட்டு ராஜ்யத்தை ஏற்பாடு பண்ணினாய்? நான் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டேனா? அந்த ராஜ்யத்தை நான் மனசுனாலோட சுருக்க மாட்டேன். என் ராமனை அழைச்சின்னு வந்து அங்கே உட்காந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுறது தான் பட்டாபிஷேகம். நான் நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு நான் உன்னை வதம் பண்ணியிருப்பேன். அடுத்த நிமிடம் கத்தி எடுத்துன்னு கழுத்தை சீவிருப்பேன். ஆனால் உன்னை வதம் பண்ணாமல் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், என் கோபத்தை உங்ககிட்ட காட்டாமல் அடக்கிக்கிறேனே, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமான்னு நாள் அந்த ராமனை அழைச்சிட்டு வந்து மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போகிறேன். நான் உன்னை வதம் பண்ணிட்டு ராமனை பார்க்க போனால் நீ மாதிருகத்தி பண்ணின பாப்பி உன் மூஞ்சில் முடிக்க மாட்டேன் சுவாமி, திரும்பியே பார்க்க மாட்டேன்டா உன்னை. நீ அளவில்லாத பாபத்தை பண்ணுவாளே, அதுவே வேண்டாம். அந்த கிளி சொன்ன மாதிரி அதுவும் நினைவுக்கு இதுவும் நினைவுக்கு வரணும். அதனால் கிராப்பு உள்ளே வந்த காலம் இருக்கு பாருங்க, சிக்கையை எடுத்துகிட்டு கிராப்பு பண்ணிக்கிற காலம், அந்த காலம் நன்னா நினைவு இருக்குது, உள்ளே வந்த காலம். அப்போ எங்களை மாதிரி உள்ள வயதுகாலெலாம் கிராப்பு வச்சுருவாள பந்தியில் சேர்த்து உட்காந்து வைக்க மாட்டாள். நீ கிராப் பண்ணிட்டு போட அங்கே போய் உட்காரான்ட்டு. இப்போ கிராப் வச்சுருவாலும் சிக்கவுள்ள பக்கத்தில் உட்கார மாட்டேங்கிறான். அவனை எங்கேயா உட்காந்து வைக்க சொல்லும், எங்களோட உட்காந்து வைக்காதே கறி அப்படி திரும்பிடுத்துப்போம். இல்லை அவளை குடும்பி வச்சுருக்கா, அவளை அங்கே உட்காந்து வைக்க சொல்லும். ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தது. அது மாதிரி சின்ன இந்த பாபா இந்த சின்ன ஒரு காரியத்துக்கே பந்தியில் உட்காந்து வைக்க மாட்டேன் சொல்லிட்டு இருந்த காலத்தில் அம்மாவை அதை பண்ணிட்டு ஒருத்த போகிறான்னா மூஞ்சில் முடிக்க மாட்டாள். அதனால என் கோபத்தை உங்ககிட்ட காட்டாமல் போகிறேன். நீ எரியிற அரண்மனை கோட்டடுப்பில் இறங்கணும்னு அவன் சாத்தமக்னியும் பரிவிஷவா, தனியாக நெருப்போடு தயார் பண்ண வேண்டாம், கோட்டடுப்பில் இறங்கணும். என்னுடைய பக்கத்து அரண்மனை கௌசல்யா, என்னுடைய அரண்மனை. அந்த அரண்மனையில் கௌசல்யக்கு பக்கத்தில் சுமித்திரை எப்போதும் இருந்துன்றதான். ராமன் கிளம்ப விட்டு 24 மணி நேரம் சுமித்திரை கௌசல்யோடு இருப்பலாம். ஏன்னா அவனை சமாதானம் பண்ணும் அப்படிங்கிற பாவத்தில் அந்த சுமித்திரை கிட்ட சொல்லிட்டு காலாம். கௌசல்யா என்ன சொல்லிட்டு காரணம், ஆகத க்ரூர காரியாய கைகேயா பரதசுதா தமஹம் திரஷ்டுமிச்சாமி பரதம் தீர்க்கதர்ஷினம். பரதன் வந்துட்டான்னு நினைக்கிறேன்டி. ஏன் தெரியுமா, அடுத்த அரண்மனை அல்லோல படுறது, பரதன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அந்த பரதனை
நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்டி. ஏன் தெரியுமா, அவனை பார்த்து என் வயத்தறிச்சல் தீர 10 வார்த்தை கேட்டால் தேவரையும் தோன்றறி. அந்த பரதனை பார்க்கணும். தமகம் தீர்க்க தரிசனம். பரதன் நல்ல தீர்க்க தரிசடி. முன்னுக்கு முன்னா பிளான் போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஏன் தெரியுமா, 12 வருஷம் முன்னாடி கேகே தேசத்துக்கு போகிற போதே, மாமாவாத்துக்கு போகிற போதே அம்மாட்டு சொல்லிட்டு போயிருக்கான், ராஜ்யம் கிடைக்கும் போல இருந்தா எப்படியாவது கையெழுத்து வாங்கிட்டு விட்டுடும், எல்லா காரியம் முடிய விட்டு நான் யோக்கியன் மாதிரி உள்ள வரேன் அப்படின்னு முன்னாடியே பிளான் போட்டு அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்டி. இல்லைன்னா கைக்கு இப்படிலாம் தோணுமா? நல்ல தீர்க்க தரிசனம் உள்ளவண்டி, முன்யோதனை உள்ளவன். அவனை பார்த்து என் வயத்தறிச்சல் தீர்ற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்டி. தமகம் திரஷ்டுமிச்சாமி பரதம் தீர்க்க தரிசனம். அப்படி பலமின்று காலம் சுமித்திரேட்ட அந்த நிலையில போயிட்டான் பரதன். அப்படி ஷீரின் இருக்கிற போதே பரதன் போயிட்டான். பரதன் மூஞ்சியை பார்த்தோன்னே ஷீர ஆரம்பிச்சாள் கௌசல்யை. பரதானாள் சம்பிராப்தம் பத கைகேயா சீக்கிரம் க்ரூரேண கர்மணா பிரஸ்தாப்ய சீரவசனம் ராமம் மேவனவாசினம் கைகைகம் குணம் தத்ரே பஷ்யதி க்ரூரசாலினி. பரதா ஷீர ஆரம்பிச்சாள். பரதான் நாள் உங்க அம்மா உனக்கு ராஜ்யம் வாங்கி வச்சுட்டாள்டா. எந்த மாதிரி முறையில் தெரியுமா? சீக்கிரம் க்ரூரேன கர்மனா, ஒரே நாள் ராத்திரியில 2 மணி நேரத்தில் பெரிய காரியங்களை பண்ணி திருப்பி ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துட்டாள்டா உங்ககிட்ட. எந்த